திருமாறன் சார், இப்போ பார்த்தோம்னா இது புல்வாமாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஊரியா இருக்கட்டும், இப்போ பஹல்காமா இருக்கட்டும், எல்லாத்தின் போதுமே வந்து ஒரு சர்டைன் நேரேஷன் வந்து பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் தி டே தாங்கள் தான் ஒரு விக்டிம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ரீசெண்ட்லி கவஜா ஆசிஃப் அவருடைய அந்த இன்டர்வியூவில் அந்த அவங்களுடைய அந்த பேக்ரவுண்டை அவர் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. தீவிரவாத இயக்கங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுத்து வளர்த்து விட்டது, அதை பற்றி அவர் பேசினது எல்லாமே வைரலாக போச்சு. டெஸ்பைட் தட் ஒரு சர்வதேச அளவில் பார்க்கும்போது அதற்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். இது பாகிஸ்தான் ஒரு விக்டிம்னே எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இதை? நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த வார் வந்து நமக்கு இது வந்து தேவையா, இந்த ரிசோர்சஸ் நம்ம பாதிப்படைய மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருந்தது. ஸோ இந்த வார்னோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வார் ஹாஸ் சம் அட்வான்டேஜஸ் டூங்க. நாங்க அதான் சொல்லுவோம், எல்லா வார்லயுமே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இப்போ வார் போறோம்னா எதுக்காக போறாங்க? ரெண்டு நாடுகள் வந்து லாஸ்ட் ரிசார்ட்டா வார் யூஸ் பண்றாங்க சார். இந்த வார் யூஸ் பண்ண நோக்கம் என்ன? அவருக்கு இந்த வார் முடியல, அவங்களுக்கு என்ன வேணும்? பீஸ் வேணும். என்ன வேணுங்க? அமைதி இல்லைன்றதுக்காக தான் இப்ப சண்டை போடுறாங்க இல்லைங்களா? அப்புறம் ஒரு அமைதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வார்ல பாத்தீங்கன்னா ஆல் தீஸ் இயர்ஸ் இப்ப ஸ்டடி கரெக்டா வார் நீங்க ஸ்டடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். இப்ப வந்து நாட்டை நடக்கிற சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து கர்னல் ஒத்துப்பாரு. எதுக்காக எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிட்வீன் டூ வார்ஸ், அதாவது பிட்வீன் கிரேட் டூ வார்ஸ், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கும் இரண்டாவது உலக போருக்கும் நடுப்புறதான் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி வி அட்வான்ஸ் லைக் எனிதிங். ஏன்னா நெசசிட்டி இருந்தது, வாருக்காக நெசசிட்டி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா எதற்காக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க, இன்னோவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ நெசசிட்டி. ஒரு நெசசிட்டி வரும்போது தான் நம்ம தள்ளப்படுகிறோம், ஒரு இன்னோவேஷன் வருது. ஸோ இந்த வார் கூட பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு கிவ் பேக். இப்ப வந்து இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களா? முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, கார்கிலுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கார்கில்ல வந்து நம்ம எக்கனாமிக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும் போது 1999க்கும் இன்னைக்கு 2025க்கும் நடந்த அந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் 1970 to 1998 நடந்த வளர்ச்சிக்கும் 1998க்கும் 2025 நடந்த வளர்ச்சிக்கும் பாத்தீங்கன்னா பல மடங்கு வளர்ந்து இருக்கிறோம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்க we can டைரக்டா கூட சொல்லலாம், இன்டைரக்டா கூட வேணும். டைரக்டா கார்கில் வார் மேபி த காஸ். அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா நாட்டு மக்களும் ஒன்றாக திரண்டார்கள், ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரல் சப்போர்ட் தான் வந்து பாசிட்டிவா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கா நம்ம எல்லாரையுமே இட்டு சென்று இன்னைக்கு இந்தியா ஒரு வலிமையான இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கார்கில் வாரியை கூட இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய பதற்றம் அதை தாண்டி ஹூ ஸ்டாண்டிங் பை ஹூம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. சைனா இருக்காங்க அவங்க பக்கம், துருக்கி இருக்காங்க அப்படின்றத தாண்டி இந்த பக்கம் பங்களாதேஷ் ஸ்பீக்கிங் இன் சப்போர்ட் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் சம்திங் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த நாடு உருவான வரலாறு, அந்த 1971 வாரின் போது அவங்க சந்தித்த இன்னல்கள், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ப்ரோ பாகிஸ்தான் ஸ்டாண்ட் அப்படின்றது அவங்க அஃபிஷியலாக அவங்க சொல்லலை அப்படின்னாலுமே தேர் மைண்ட் செட் அந்த இன்டர்வியூஸில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சேஞ்ச் ஓவர் சாத்தியமானது எப்படி? இல்லை, இது நம்ம கர்னல் ஏற்கனவே சொன்னபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 71 இன்னைக்கு நம்ம தான் அந்த நேஷனை உண்டு பண்ணோம். இருந்தா கூட இந்த ரீசெண்ட் ஹேப்பனிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீசெண்ட் ஹேப்பனிங்ஸ் You mean அவாமி லீக் அந்த புது அரசு பதவியேற்றது இதெல்லாம்? கரெக்ட். அதுல இருந்து பாத்தீங்கன்னாவே they are more tilted towards Pakistan than India. அப்போதுல இருந்து அவங்க மைண்ட் செட் has changed இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ்ல லாஸ்ட் 5 இயர்ஸா எடுத்து பாத்தீங்கன்னா Bangladesh is the only country which has GDP growth. இந்தியாவை தவிர்த்து சொல்றேன். Compared to Sri Lanka, Nepal, Maldives,
பாகிஸ்தான் எல்லாம் இதை நம்பி டைபர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஜிடிபி growth ஈவன் 5.9% இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், மான்செஸ்டர் மாதிரி அப்படியே எல்லா இம்போர்ட்டட் க்ளோத்ஸும் அங்கதான் நடந்தது இல்லைங்களா, யூஎஸ்க்கு எல்லாமே அங்கிருந்து தான் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு நிலைமை, பங்களாதேஷ் நிலைமை என்ன? அவங்க எடுத்த ஸ்டாண்ட் தான், அவங்க எடுத்த அந்த உள்நாட்டு கிளர்ச்சி இன்னைக்கு அவங்க போய்கொள்ள பாதை தான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல இருந்து அவங்களை எங்க எடுத்துட்டு போய் விட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சோ பாகிஸ்தான் பின்னாடி யாரெல்லாம் போறாங்களோ they are not for development, they are going to be the destructive path. சோ ஐஎஸ்ஐயோட பிரசன்ஸ் இங்க பங்களாதேஷ் போறது நம்மளுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்ல, ஓகே, பெரிய ஒரு ஷாக்கிங் எல்லாம் இல்ல. கண்டிப்பாக அவர்கள் செல்வார்கள் என்பது ஒரு 6 மாத காலம் அவர்களை கூர்ந்து கவனித்தால் நம்மளுக்கு புரிந்திருக்கும். ஓகே. ஸோ ஐஎஸ்ஐயோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே பங்களாதேஷ்லையும் இருக்குது அப்படின்னும் போது இன் ஃபியூச்சர் இந்த பக்கம் பாகிஸ்தான் சைடில் மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு த்ரெட், இந்த பக்கமும் அந்த த்ரெட் இன்டென்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வருங்காலத்தில்? சரி, எல்லாத்துக்குமே வந்து சார் இந்த டெவலப்மெண்ட் எக்கனாமி இஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். நல்லா இப்ப இருக்கிற நிலைமை, இப்போ வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர் இஸ் சேஞ்சிங், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் சேஞ்சிங், எல்லாமே பாத்தீங்கன்னா நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது கூட சண்டை வருது. ஸோ நான் வளரனா நீ வளரனாதான் இப்போ சைனா யுஎஸ் இந்தியா இவங்களுக்குள்ள போட்டி அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட்டுக்காக போட்டியே தவிர, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே தே ஆர் ஃபார் டெவலப்மெண்ட் வேர்ல்டு தான், நாட் த அண்டர் டெவலப்மெண்ட் வேர்ல்டு. பட் இஃப் யூ டேக் திஸ் நேஷன்ஸ், இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்டு இருக்கிற கண்ட்ரி, டாமினேட்டா இருக்கிற கண்ட்ரி எல்லாம் தே ஆர் நாட் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ மக்கள் அதை புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறதுனாலதான் கண்டிப்பாக உள்நாட்டு கலவரம் வரும் என்பது நம்ம அபிப்பிராயமாக இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் சோசியல் மீடியால போகுது, எல்லாமே அவங்க வந்து என்னதான் இன்டாக்சிகேட் பண்ணி டாக்டரின் எல்லாம் வச்சுது. இன்னைக்கு உடைய பாகிஸ்தானுடைய இந்த 2 நாள் தாக்குதல் கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம், அந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கு பயம். என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அஃபென்சிவா போய் இந்தியா மேல அக்ரஷன் எடுக்கல அப்படின்னாக்கா அதே நாட்டு மக்கள் அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரோட்ல ஓட விடுவார்கள். அதற்கு பயந்துதான் என்ன பண்றாங்க, அஃபென்சிவ் ஆக்ஷன்லாம் அவங்க இறக்குறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.